ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுங்க. அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் பச்சை பயிரில் வந்து இந்த தோசை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. பச்சை பயிறு, அதோடு கூட கொஞ்சம் அரிசி. இதை நல்லா ஒரு 4 hours ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஊறி இருக்குது. அந்த தோலே வளண்டு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். மாவு அரைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் இது 3 ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பச்சை பயிறு அண்ட் அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு இருந்தால் கூட ஓகே. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் போட்டுடுறோம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். நம்ம அப்புறமா கரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஓவர் நைட் வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும் எதுவுமே கிடையாதுங்க. மாவு இதோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரைச்சிட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, நம்ம மிக்ஸி அலசின தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணால் போதுங்க. திக்காக அடை மாதிரியும் போடலாம், இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் போடலாங்க. ரொம்ப ரோஸ்டாக இல்லைனாலும் இது வந்து சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இது வந்து பெசரட்டு. இதுலேயே வந்து ஆனியன்லாம் போட்டால் ஆனியன் பெசரட்டு. நல்ல பொடியாக கட் பண்ண ஆனியன் போட்டிருக்கேன். துருவன கேரட்டும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சிடுறோம். ஆந்திராவில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். இதுக்குள்ளே உப்புமா வச்சு மடித்து கொடுத்தா அது பேர் எம்எல்ஏ பெசரட்டுங்களாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் மேலே வந்து அந்த வாசத்துக்காக நான் போட்டுட்டேன். அடடா, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து இஞ்சி போட்டு அல்லம் சட்னி வைப்பாங்க. பட் நான் இன்றைக்கி அது வைக்கலைங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்த தக்காளி சட்னி இருந்தது, அதோடு கூட கொத்தமல்லி சட்னி இருந்தது. அதோடு சர்வ் பண்ண சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. அண்ட் வந்து அரிசி வேண்டாம், கார்போஹைட்ரேட் வேண்டாங்கிறவங்க இது ப்ரோட்டீன் ரிச், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க இல்லையா, எவ்வளோ கம்மி இன்க்ரீடியன்ட், பட் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி நான் யூஸ் பண்ண பச்சை பயிர் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் சுபாஷ் வந்து அவங்க வயலில் எந்த உரமும் இல்லாமல் ஆர்கானிக்காக கொடுத்த அந்த பச்சை பயிரில் செஞ்சோம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாபி மாதிரி பண்ணுறாரு. நிஜமாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து லவங்கம் வச்சுருந்தாரு, அப்புறம் இளநீ, தேங்காயெலாம் நல்லா இருந்தது, வள்ளமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழ சீசன் அது இருக்குது சொன்னார். அப்புறம் பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைப்பழம், அப்புறம் மாங்காய் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் வாங்கலை, பார்க்கணும். அதுவும் ஒரு நாள் போய் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். இந்த காலத்தில் அவரோட பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவில் இப்படி ஆர்கானிக்காக ஒரு விவசாயம் பண்ணுறவரை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் இல்லைங்களா. அதனால தான் அவர்கிட்ட வாங்கி அவரோட வயல் ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பாய்.